நம்ம ஊர்ல இப்பதான் முதல் தடவையா எலெக்ஷன் நடக்குது. நம்ம நாச்சியார் அம்மாவை எதிர்த்து முதல் தடவையா பால்ராஜ் போட்டி போடுறான். ஏண்டா என்னதான்டா நடந்துச்சு? எங்களுக்கு சொத்து இல்லைனாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொத்து நினைச்சு வாழ்றவங்க சார். நாங்க எல்லாருக்கும் வருஷத்துல ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட்ஷிப் டே வரும்னா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஃப்ரெண்ட்ஷிப் டே தான் சார். எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம் சார். எப்படியும் நம்ம பாஸ் ஆக முடியாது, அது முடியாத காரியம். அட்லீஸ்ட் சேர்ந்து ஃபெயில் ஆகலாம்னு நினைச்சோம் சார். நீ எல்லாம் ஒரு ஆளு. மனம் போச்சு. ஆமாமா, அண்ணன் எப்பயாவது ஃபர்ஸ்ட் வந்திருக்கானா? வந்தா என் வயித்துக்குள்ள முதல்ல வந்தான். அவசியம் தீர்ந்தது காலரை தூக்கி விட்டுட்டு போறான். அவன் ஆளே வேற மாதிரி, மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டான், அப்படியே பேசிடுவான். एक लड़का एक लड़की कभी दोस्त नहीं बनता. பால்ராஜ் பால்ராஜ், நீதான் என்னோட ராஜு. பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா இவளுக்கு? தள்ளிப்போ, ஸ்மெல் அடிக்குது. அப்பா புடிச்சா நாத்தடிக்காம வாசனையா வரும். எந்த ஜெனரேஷன்லடா பிறந்த? அம்மா கொடுத்த வாக்குக்காக நம்ம சம்பந்தம் தான் வேணும்ன்றாங்க. இந்த ஊரு ஜனங்க ஓட்டு போட்டா தலைவரா ஜெயிச்சிரு. சேலஞ்ச் சேலஞ்ச் பண்ணிட்டு வரதுக்கு நீ என்ன ரஜினி நினைச்சா? இப்படி காலை தூக்கி ஹேய் அப்படின்னா லட்சுமி தேவியே வந்து காளிம்பல் அடிச்சாலும் கண்டுக்காம போனானா உன மாதிரி நீ போய் தலைவர் போட்டிக்கு போட்டி போடுற. பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? கத்திக்கிட்டு இருக்க அத்தனை பேரையும் கொன்னுடு. ஆவா தலைவர். ஒரே குத்துறோம் வயித்த கொலைப்பிடுவேன். பாட்டி பூட் கட் பண்ணிட்டு தான் உங்க ஓட்டு. லட்சக்கா, இந்த 2000 வாங்கிட்டு பால்ராஜ் ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லம்மா. நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் எனக்கு புள்ளதாண்டா. லவ் பண்ணா செத்துருவாங்களாடா? பாட்டி பூட் கட் பண்ணிட்டு தான் உங்க ஓட்டு. மதிப்பு அதிகம். ஆமா தெரியும், அதுக்கு தான் காசு கொடுத்தேன். அவ்வளவு மதிப்பான ஓட்ட யாருக்கு போட மாட்டேன், நானே வச்சுக்கிறேன்.